உங்களுடைய வீடுகளில் இருக்கிற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, சம்ப் என்று சொல்லக்கூடிய அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் போன்ற அந்த நீர்நிலைகளை தூய்மைப்படுத்தி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் இன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் நடத்தப்படுகிற மருத்துவ முகாம்களில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவைப்படுபவர்கள் அனைவருக்கும் அரை கிலோ ப்ளீச்சிங் பவுடரும் தரப்பட்டு கொண்டிருக்கிறது. அது இங்கேயும் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. வேற எதுவும் கேள்வி? இது சம்பந்தமாக நேற்றைக்கு நான் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறேன். கொரோனா என்பது 2019 இறுதியில் தொடங்கி அது பல்வேறு வகைகளிலான உருமாற்றங்களை தொடர்ந்து பெற்று வந்தது. நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு வசதியாக 98% மேலானவர்களுக்கு 3 வகை தடுப்பூசியும் போட்டு இன்றைக்கு தமிழக மக்களிடையே நோய் எதிர்ப்பு சக்தி என்பது கூடுதலாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுவதிலும் இது போன்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த கொரோனாவின் உருமாற்றம் என்பது தொடர்ச்சியாக பல வகைகளில் வந்து சென்று கொண்டிருக்கிறது. கொரோனா என்றும், ஆல்பா என்றும், பீட்டா என்றும், டெல்டா என்றும், டெல்டா பிளஸ் என்றும், கம்மா என்றும், கப்பா என்றும், ஒமிக்ரான் என்றும், ஒமிக்ரானில் ஒரு 20-30 வகைகள் என்றும் கூட பல்வேறு வகைகளில் இந்த உருமாற்றங்கள் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த 1 வாரத்திற்கும் மேலாக சிங்கப்பூரில் நிறைய பேருக்கு இந்த உருமாறிய கொரோனா தொற்று பரவல் இருப்பது அறியப்பட்டது. உடனடியாக சிங்கப்பூரில் இருக்கிற நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் அந்த அமைப்பில் பணியாற்றுகிற மருத்துவர்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டு பேசினோம். இது எந்த வகையிலான பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று அவர்களிடத்தில் கேட்டபோது அவர்கள் சொன்ன தகவல், ஒரு பாசிட்டிவான ஒரு நோயாளி 3 அல்லது 4 நாட்களில் நெகட்டிவ் ஆகிவிடுகிறது. இது இருமல் மற்றும் சளி ஆகிய 2 உபாதைகள் மட்டுமே இதனால் ஏற்படுகிறது. இது ஒரு வகையான ஃப்ளூ என்கின்ற வகையில் நேற்றைக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய டிபிஎச் அவர்கள் பக்கத்திலே இருக்கிற கேரளாவை பொறுத்தவரை நேற்றைக்கும் கூட ஒரு 280 பேருக்கு பாதிப்புகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. அவர்களோடும் கேரள அரசின் சுகாதாரத்துறை அலுவலர்களோடும் பொது சுகாதாரத்துறை அலுவலர் பேசியிருக்கிறார். அங்கேயும் இந்த தகவல் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தொற்றின் பாதிப்பு என்பது மிதமான பாதிப்பாகவே இருக்கிறது. இந்த பாதிப்புக்குள்ளானவர்கள் 3-4 நாட்களிலேயே சரியாகி விடுகிறார்கள் என்பது இன்றைக்கு வரை இருக்கிற கள நிலவரமாக இருக்கிறது. என்றாலும்